ஹீரோயின் வீட்டில் இருந்தப்போ இவ வீட்டுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கும். அதுவும் சிக்கன் டெலிவரி. யாருக்கோ கொடுக்க பாவம் இங்கே வந்துட்டாரு. இந்த ஃப்ளாட்டில் யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. யார் கண்ணுக்கும் படாமல் இங்கேருந்து தப்பிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் மாமியார் வந்துடுறாங்க. சொல்லவா வேணும், ஒரு கும்பலை கூட்டிட்டு செக்யூரிட்டி கிட்ட போய் யாரை கேட்டு உள்ள விட்டோன்னு ரகலை பண்ணுறாங்க. ஏன்னா இது கேட்டட் கம்யூனிட்டி. இங்கே இருக்க எல்லாரும் வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் நாட் அலோட். ஹீரோயின் ரெகுலர் செக்அப் போயிருப்பா. அதோட ரிசல்ட் வந்துருச்சுன்னு கால் வரவும் மாமியாருக்கு ஸ்டிக்கி நோட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிடுறா. டாக்டர் ரிசல்ட்டை பார்த்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கு, ஸோ டெய்லி ஒரு முட்டை கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம் டாக்டர், பேசாம டானிக் ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்குறா. நேச்சுரலான முட்டையே போதும், முட்டை சாப்பிட்றதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டரும் டென்ஷன் ஆகிடுறாங்க. டெய்லி எக் சாப்பிட்டே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நேராக வீட்டுக்கு போகாமல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா. லிஃப்ட் வேலை செய்யாததால் ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகிறா. அவளால் ஸ்டெப்ஸில் கூட ஏற முடியல, பாதி ஸ்டெப்ஸ்லேயே கீழே உட்காந்துடுறா. ஃப்ரெண்டு சொல்கிறா, நீ ராஜு கிட்ட பேசு, அவன் புரிஞ்சுப்பான்னு. உனக்கு தெரியாது, அவன் ஓகே சொல்ல மாட்டான்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை நீ பேசி தான் பாருன்னு சொல்லி ஃபோனை தரா. இவ கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் கால் பண்ணுறான். என்னன்னு கேட்டால் ஆஃபீஸில் ஏதோ வெஜ் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல், ஆனால் வந்தது சிக்கன். நல்ல வேலை பார்த்தேன், சாப்பிட்ருந்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா, இவங்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு தயக்கமாக இருந்தா பேசாமல் ஹோட்டலில் சாப்பிடு, யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுட்டு கமுக்கமாக வீட்டுக்கு போயிடுன்னு ஐடியா தரா. ஃபர்ஸ்ட் டே ஹோட்டல் போய் ஆம்லெட் ஆர்டர் பண்ணுறா. ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கா. டிஷ் வர டைமில் கரெக்டாக அவள் ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டான். இங்கே தான் இருக்கானு சுற்றி முற்றி பார்த்தவ பயத்தில் சாப்பிடாமலே ஓடிடுறா. அடுத்த நாள் வேற ரெஸ்டாரண்ட் போய் ஸ்பானிஷ் ஆம்லெட் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறா. ஆர்டர் வந்ததும் தயங்கி தயங்கி சாப்பிட போகிறப்போ முன்னாடி இருந்த டேபிளில் ஒரு கேங் உட்காந்துருப்பாங்க. அவங்க செல்ஃபி எடுக்கவும் டக்குன்னு ஃபேஸை மறைச்சு உட்காந்துடுறா. இந்த டைமும் சாப்பிடாமலே போயிடுறா. அடுத்த நாள் வேற ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணியும் பாயில்ட் எக்கும் வாங்கி இந்த டைம் ரசிச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போன்னு பார்த்து ஒருத்தன் ஹே ராஜீவ்னு சொல்லவும் பயந்து போய் திரும்பி பார்க்குறா. பார்த்தா வேற ஒரு ராஜு. பயத்தில் காசை வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மாமியார் பேக்கிங் கிளாஸ் போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. புருஷனும் மாமியாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இவ இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு பார்த்தா எல்லாம் காலி ஆகிடுச்சு. இவ ஒரு ஃபுட்டி, ஆனால் அங்கே சாப்பாடு கூட கம்மியாக தான் கிடைக்குது. அடுத்த நாள் காலையில் சும்மா இருந்த ஹீரோயினை ராஜு கிட்ட பேசு பேசுன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி டார்ச்சர் பண்ணுறா. ஹீரோயினும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ராஜு கிட்ட பேச போறா. டாக்டர் எக்கு சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லவும் முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். அலோபதி தான் பார்க்கணுமா, நம்ம ஏன் ஆயுர்வேதா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லோக்கல் ஷாப்பில் க்ரீன் கலரில் ஏதோ வாங்கிட்டு வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறான். 3 நாள் குடிச்சவ அந்த பாட்டிலை கையோடு தூக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் இதை குடிடின்னு சொல்கிறா. வேற வழி இல்லாமல் ஃப்ரெண்டு குடிச்சு பார்த்ததும் வாமிட் பண்ணிடுறா. நீ தானே ராஜு கிட்ட சொல்லுன்னு என்னை டார்ச்சர் பண்ண, அதுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் இதுன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனப்போ கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை ஒன்றா சாப்பிடுவாங்க. ஆசையாக அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷை சாப்பிட போவா. ஆனால் ராஜு அவள் கையை தட்டி விட்டு அதை சாப்பிடாத, இதை ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லிடுவான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஆனால் வெளியில் காமிச்சிக்காம சாப்பிடுவா. அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு நாள் காரில் போகிறப்போ ரோட்டில் ஒரு பானிபூரி கடையை பார்த்ததும் இவளுக்கு டெம்ட் ஆகி பானிபூரி சாப்பிடலாம்னு ஆசையாக கேட்பா. ஆனால் அவன் அது ஹைஜீனிக்காக இருக்காதுன்னு சொல்லி நோ சொல்லிடுவான். வேற கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் பானிபூரி வாங்கி ஊட்டி விடுவான். என்னதான் ஹை கிளாஸாக சாப்பிட்டாலும் ரோட் சைட் பானிபூரி டேஸ்ட்டுக்கு ஈடாகுமா, அந்த ரோட்டு கடையை ஏக்கமாக பார்த்துட்டே சாப்பிடுவா. இவங்களோட செகண்ட் ஆனிவர்சரி அன்னைக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு குட்டி பையனை வாடா சாப்பிடலான்னு ராஜு கூட்டிகிட்டு போவான். என்ன வேணும்னு கேட்டதும் பூரி கேட்பா. ஸோ பூரி எடுக்க போகிறப்போ பூரியெல்லாம் தீந்து போச்சுன்னு சப்ளையை சொல்கிறான். அது எப்படி தீந்து போகும், நான் கரெக்டாக ஆளுக்கு 3 பூரி ஆர்டர் பண்ணேன், ஆளுங்களும் கம்மியாக தானே வந்திருக்காங்கன்னு ராஜு கேட்குறான். அந்த மேடம் மட்டுமே 7 பூரி சாப்பிட்டாங்கன்னு சப்ளையர் ஹீரோயினை கை காட்டுறான். அவனும் நேராக ஹீரோயின் கிட்ட போய் பூரி கெட்டு போச்சா, வேற யாருக்கும் ஏதாவது எடுத்து கொடுத்தியான்னு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்டு அத்தனை பேர் முன்னாடியும் 7 பூரியும் நீ தான் சாப்பிட்டியான்னு நக்கலாக கேட்டுட்டு போயிடுவான். ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு ஃபுட்டி. கூட இருந்த பையனும் பூஜாக்கா 7 பூரி சாப்பிட்டாங்க, பூஜாக்கா 7 பூரி சாப்பிட்டாங்கன்னு கிண்டல் பண்ணவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த பூரியை தூக்கி குப்பையில் வீசிடுறா. இவளுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் வெஜ்ஜு தான். அவங்களுக்காக இவளும் நான்வெஜ் சாப்பிடாம வெஜ்ஜுக்கு மாறிட்டா. ஆனால் அது கூட லிமிட்டடாக தான் கிடைக்கும். யாருக்கும் தெரியாமல் பயந்து பயந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணி வீட்டில் சாப்பிட்லான்னு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறா. ஸோ 12 மணிக்கு மேலே மிட் நைட்டில் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு டெலிவரிக்கு வெயிட் பண்ணுறா. ஆனால் செக்யூரிட்டி அவள் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு பிரியாணி டெலிவரி வந்திருக்குன்னு சொல்லவும் நைட்டில் சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன பேயா, நீ வாங்கி சாப்பிடு இல்லைன்னா குப்பையில் தூக்கி வீசுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். லாஸ்ட் டைம் சிக்கன் டெலிவரி பண்ண வந்தப்போ என்ன டெலிவரின்னு செக் பண்ணி உள்ள அனுப்ப மாட்டியான்னு எல்லாரும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் செக்யூரிட்டி கால் பண்ணிட்டாரு. நல்ல வேலையா அவன் தூக்க கலக்கத்தில் பேசிட்டு வச்சுட்டான். ஹீரோயின் பயத்தில் அந்த ஃபுட் டெலிவரி ஆப்பையே அன்இன்ஸ்டால் பண்ணிடுறா. பயந்தது எல்லாம் போதும், வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் எக் வாங்கிட்டு வீட்டுக்கு போய்
பூத்தொட்டிக்குள்ள ஒன்று, கப்போர்டில் ஒன்று, கிச்சனில் மேலே இருக்க ஒரு பாக்ஸில் ஒன்றுன்னு நிறைய பிளேஸில் ஒன்று ஒன்றா ஒளிச்சு வைக்கிறான். மொத்தமாக வச்சா மாட்டிப்பா இல்லையா? மாமியார் இந்த பக்கம் பேக்கிங் கிளாஸ் கிளம்புனதும் முட்டையை எடுத்து ஆஸ்த தீர பாயில் பண்ணி சாப்பிட்றா. நெக்ஸ்ட் டே ஃபுல் பாயில் போட்டு சாப்பிட்றா. நெக்ஸ்ட் டே ஆம்லேட் போட்டு சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்றா. இப்படி டெய்லி முட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு ரூம் ஸ்ப்ரே அடித்து விட்டுடுவா. நெக்ஸ்ட் டே முட்டையை எடுத்து வச்சுட்டு பேன் எடுத்தா ஒரு முட்டை உருண்டுட்டே போய் கீழே வந்து உடஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஸ்மெல் காட்டி கொடுத்துடுமேனு க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக மாமியார் வந்துட்டாங்க. வேக வேகமாக க்ளீன் பண்ணி தூக்கி வீசிட்டு கிச்சன் ஃபுல்லாக ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறா. ஸோ யாருக்கும் தெரியல. அடுத்த நாளே அவள் அப்பார்ட்மெண்ட்டில் மீட்டிங் வைக்கிறாங்க. ஹீரோயினும் அவள் புருஷனும் போகிறாங்க. அவள் தூக்கி வீசின முட்டை ஓட்டை வச்சு ஒரு பிரச்சனையே பேசிகிட்டு இருக்காங்க. பேரை சொல்லலையே தவிர அவளை பார்த்தே பேசிட்டு இருக்காரு. இவளும் பயத்துல கையை பிசைஞ்சிட்டு இருக்கா. அதை வச்சு இவ தான் வீட்டில் முட்டை சாப்பிட்டுருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். வீட்டுக்கு போனதும் உன்னை பத்தி தானே சொன்னாங்கன்னு சண்டை போடுறான். நான் இல்லைன்னு சமாளிச்சு பார்க்குறா. ஒரு ஸ்டேஜ்ல ஆமா நான் தான் சாப்பிட்டேன், நான் வீக்கா இருக்கேன்னு டாக்டர் முட்டை சாப்பிட சொன்னாங்க, ஸோ செஞ்சு சாப்பிட்டேன், ஒன்ஸ் தான் சாப்பிட்டேன், அப்புறம் நான் சாப்பிடலன்னு சொல்றா. இவன் கோவமா போய் கபோர்டு ஓப்பன் பண்ணா முட்டை இருக்கு, மாட்டிக்கிட்டா. அதை எடுத்துட்டு வந்து என்ன இது சொந்த வீட்லயே இப்படி திருடுத்தனம் பண்றேன்னு சண்டை போடுறான். என் வீட்டில் என் பிளேட்ல என்ன இருக்கணும் முடிவு பண்ண கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையான்னு கேட்டுடுறா. உன் வீடா இது, நம்ம வீடு, இங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு கோவமா சொல்லிடுறான். எங்கெல்லாம் முட்டை வச்சிருக்கியோ அதெல்லாம் நீயே எடுத்துட்டு போய் குப்பையில போட்டுட்டு வான்னு சொல்லிடுறான். இவளும் கோவத்துல முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் தூக்கி வீசிடுறா. அடுத்த நாள் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்றா. அவளால சுத்தமா முடியல, அழுதுட்டு இருக்கா. அப்பதான் அவள் ஃப்ரெண்டு அவள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பக்கத்துல நடக்க போற ஒரு ஈட்டிங் காம்படிஷன்ல அட்லீஸ்ட் சேரப் பண்ண வாச்சு வான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறா. வீட்டுக்கு போனதும் சாப்பாடா புருஷனான்னு யோசிச்சவ சோறுதான் முக்கியம்னு ரிங்கை கலட்டி வீட்டில் மெனு போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அது கீழே போட்டுட்டு ஈட்டிங் காம்படிஷன்ல கலந்து வெளுத்து வாங்குறா. இவ்வளோ நாள் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு கண்டிஷனை தான் பார்த்துருப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இங்க இவ்வளோ பேர் அவளை சீரப் பண்றதை பார்த்து சந்தோஷமா சாப்பிட்றா. அதுக்குள்ள ராஜு கிட்ட உன் பொண்டாட்டி நான்வெஜ் சாப்பிட்றான்னு அவன் களி கொடுத்தம் போட்டு கொடுத்துட்றான். விஷயம் கேள்விப்பட்டு அவ புருஷனும் ஓடி வந்து பார்க்குறான். பாரு பாருன்னு அவன் முன்னாடியே வெளுத்து வாங்குறா. பார்த்தவன் ஒன்றும் பேச முடியாம அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் சந்தோஷமா சாப்பிட்றா. ஒரு ஃபுட்டியை பிடிச்சி அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத கம்மியா சாப்பிடுன்னு சொல்லி கோண்டல் அடைச்ச கிளி மாதிரி வச்சிருந்திருக்கானுங்க. அவ சந்தோஷமா அவளுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜை ஆசை தீர சாப்பிட்றதோட இந்த ஸ்டோரியை முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.